இதற்கு லோக் ஆயுக்தா கொண்டு வரும் இரண்டாவது கையெழுத்தை போடுவேன் என்று ஸ்டாலின் சொல்கிறார். உண்மை புரிஞ்சுக்கணும். மதுவை ஒழிக்க வேண்டும் என்றால் முதலமைச்சருடைய ஒரு கையெழுத்து போரும். ஆனால் ஒரு மாநிலத்தில் லோக் ஆயுக்தா கொண்டு வர வேண்டும் என்றால் அது சட்டமன்றத்தில் சட்டமாக வந்து தீர்மானம் கொண்டு வரப்பட்டு சட்டமன்றத்தில் அது சட்டமாக உருவாக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் ஒரு மாநிலத்தில் லோக் ஆயுக்தா என்ற ஒரு அமைப்பை உருவாக்க முடியும் என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இன்றைக்கு ஸ்டாலின் சொல்லுகிறார் என்றால் இதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஊழலுக்கும் அவர்களுக்கும் எந்த அளவிற்கு நெருக்கம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய ஊடக பத்திரிகையாளர்களே, தயவு செய்து சொல்லுகின்றோம், எங்களை 2016 தேர்தலுக்காக நீங்கள் ஆதரிக்க வேண்டாம். ஆனால் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு மாற்றக்கூடிய சொற்பொழிவில் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பல தகவல்களை இன்றைக்கு அவர் வழங்க இருக்கிறார். அந்த தகவல்கள் மக்களுக்கு சென்றாக வேண்டும். எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் உங்கள் கருத்துக்களை உங்களுடைய ஊடகங்களில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது. அதனால் தான் சொல்லுகிறோம், பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஊழலை கட்டுப்படுத்த 2 காரணிகளை நாங்கள் கண்டுபிடித்து சொல்லுகிறோம். கண்டுபிடிப்பதல்ல, மற்ற மாநிலங்களில் இருக்கிறது. ஒன்று, லோக் ஆயுக்தா என்ற ஒரு சட்டம். லோக் ஆயுக்தா சட்டம் வந்தால் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்தால் நேரடியாக அவர்களை அந்த நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கான வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு சட்டம். இரண்டாவது சட்டம், அந்த உரிமை பெறும் சட்டம். மக்கள் தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்கான அதை சட்டப்பூர்வமாக வழங்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் நாங்கள் வழங்குவோம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுகிறது. அந்த வகையில் இந்த சொற்பொழிவு என்பது இந்த காலத்திற்கு தேவையான அவசியமான எந்த அரசியல் இயக்கங்களும் செய்ய தயாராக இல்லாத ஒரு விஷயத்தை எங்கள் மருத்துவரை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இது வெற்றி பெற வேண்டும், மக்களிடம் செல்ல வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி.